Good morning. I am your physics teacher, 7th standard physics. Electricity lesson பார்த்துட்ருக்கோம். லெசனோட கண்டென்ட் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி நாம் எவாலுவேஷன் பார்ட் பார்க்க போகிறோம். எவாலுவேஷனில் 1 மார்க்ஸ் வந்து புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 2 மார்க்கும் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, 5 மார்க்கும் புக்கில் மார்க் பண்ணி வைங்க. சில கொஷின் வித் ஆன்சரோட ஒரு பேப்பரில் எழுதி அதை புக்கில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன் எந்த ரோமன் எழுதுனோடதை சொல்கிறேன். இந்த வீடியோ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்போ தான் எவாலுவேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா? எவாலுவேஷன் பார்ட் போகலாமா? ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின். In the circuit diagram below, 10 unit of electric charge move past point X every second. What is the current in the circuit? இதான் சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் எக்ஸ் என்ற பாயிண்டில் வந்து பாருங்கள், எவ்ரி செகண்ட்ஸ்மே வந்து பார்த்தோம்னா 10 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் கரண்ட்டாக என்னென்னு பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ மூவ் ஆகுதோ அதை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே 10 யூனிட் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 10 செகண்டுக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோவா இருக்கும்? 10 ஆம்பியர் தான் போகும் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் 10 ஆம்பியர் ஏ. ஓகேவா? செகண்ட் கொஷின் பாருங்கள். இந்த சர்க்கியூட் ஷோன் விச் ஸ்விட்சஸ் must be closer to light up the globe. இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், இது வந்து parallel சர்க்கியூட்டு. parallel சர்க்கியூட்டில் எந்த சுவிட்சை நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பல்ப் வந்து க்ளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? parallel பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டடாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? கவனிச்சுக்கோங்க. அப்போ இதில் எல்ன்ற ஸ்விட்சை நம்ம க்ளோஸ் பண்ணாலையும் பல்ப் வந்து க்ளோ ஆகும். அதே மாதிரி எம் அண்டு என் ஸ்விட்சை நம்ம க்ளோஸ் பண்ணாலையும் பல்ப் வந்து க்ளோ ஆகும் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் டி. எய்தர் ஸ்விட்ச் எல் ஆர் ஸ்விட்சஸ் எம் அண்ட் என். ஓகேவா? தேர்டு பாருங்கள். ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் மெஷர்டு இன் மில்லி ஆம்பியர்ஸ் இல்லையா? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம மில்லி ஆம்பியரில் தான் மெஷர் பண்ணுறோம். ஹவு மெனி மில்லி ஆம்பியர்ஸ் ஆர் தேர் இன் 0.25 ஆம்பியர். ஓகேவா? ஸோ அங்கே மில்லி அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும் 10 to the power of -3. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை 10 to the power of -3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 0.25 into 10 to the power of -3. ஸோ ஆன்சர் இஸ் 250 மில்லி ஆம்பியர். ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஷின் ஃபோர்த்து பாருங்கள். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கியூட் ஆர் த பல்ப் கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பல்ப்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த சர்க்கியூட்டில் பொறுத்த வரைக்கும் பி தான் சீரீஸ் கனெக்ஷனில் சர்க்கியூட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் பி. செகண்ட் ரோமன் பாருங்கள். fill in the blanksல ஃபர்ஸ்ட் கொஷின். the direction of convection current is dash to electron flow. ஸோ கன்வெக்ஷனல் கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்போசிட். செகண்ட் கொஷின் பாருங்கள். த யூனிட் ஆஃப் கூலும் இஸ் சார்ஜ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி டேஷ் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஸோ 1 கூலும் அப்படின்னு சொன்னோம்னாவே நம்மளுக்கு தெரியும் வேல்யூ 6.24 into 10 to the power of 18. ஓகேவா? தேர்டு பாருங்கள். டேஷ் இஸ் யூஸ்டு டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் அம்மீட்டர் தான் எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸோ ஆன்சர் இஸ் அம்மீட்டர். ஃபோர்த்து பாருங்கள். இன் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் டேஷ் பவுண்டட் வித் ஆட்டம். ஓகேவா? லூஸ். அது வந்து எப்பவுமே தளர்வாக தான் ஆட்டம்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கும் இல்லையா? ஸோ ஃபிஃப்த்து பாருங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர் இஸ் டேஷ் சீமன்ஸ் பை மீட்டர். ஓகேவா? தேர்ட் ரோமனில் பாருங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்னு போடுங்க, அதுக்கு கீழே கரெக்டான ஆன்சரை எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா எந்த வேர்டை சேஞ்ச் பண்ணமோ அதுக்கு நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு கரெக்டான வேர்டுமே மேலே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எழுதும்போது அந்த சென்டென்ஸை கரெக்ட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் எழுதணும். சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. electron flow is in the same direction to the convectional current flow. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஃப்ளோ இன் திஸ் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு கன்வெக்ஷனல் கரண்ட் ஃப்ளோ. ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ஃபுல் ஃபார்மில் எழுதணும். செகண்ட் பாருங்கள். த ஃபியூஸ் ஒயர் டஸ் நாட் மெல்ட் வென் எவர் தேர் இஸ் ஓவர்லோட் இன் த ஒயரிங். சரியா? ஸோ ஃபியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
அதிகப்படியான லோட் போகும்போது ஒயரில் அதிகப்படியான லோட் போகும்போது உருகாது, டஸ் நாட் மெல்ட்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃப்யூஸ்னாவே என்ன அர்த்தம்? அதிக லோடு போச்சு அப்படின்னாக்க உருகிடும்ன்றது தான் மீனிங் இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா டஸ் நாட் அப்படின்ற வேர்டை எடுத்துட்டு சென்டென்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி எழுதணும். த ஃபியூஸ் மெல்ட் வென்எவர் தேர் இஸ் ஓவர்லோட் இன் த ஒயரிங். ஓகேவா? தேர்டு பாருங்கள். இன் எ parallel circuit the electric component are divided into branches. எப்பயுமே parallel circuitல பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பிரான்ச்சஸாக டிவைட் பண்ணி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஃபோர்த் ஒன் பாருங்கள். த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஏ. சரியா? ஏ நாம் எலக்ட்ரிக் கரண்ட்டை ஏ நாம் மெஷர் பண்ணுவோம் இல்லை. அப்போ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ என்ன டினோட் பண்ணுவோம்னா ஐன்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸோ எழுதும்போது த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஐ. அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள். த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் இஸ் இன் த பிட்வீன் எ கண்டக்டர்ஸ் அண்ட் இன் இன்சுலேட்டர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. அடுத்து ஃபோர்த் ரோமன் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங்க்கு உங்களுக்கு நம்பர் போட்டு காமிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது கொஷினுக்கு நேராக ஆன்சர் இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள் செல். ஸோ செல்லுன்றது என்னது? எ டிவைஸ் விச் கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா? செகண்ட் பாருங்கள் ஸ்விட்ச் யூஸ்டு டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் எ சர்க்கியூட். தேர்டு பாருங்கள் சர்க்கியூட்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு நேராகவே இருக்குது, யாருமே அப்படி எதிர்பார்க்க மாட்டோம் அதுக்கு நேராகவே கொடுத்துருப்பாங்கன்ட்டு. சில டைம் இதே மாதிரி கூட தருவாங்க. ஓகேவா? எ கம்ப்ளீட் பாத் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் an எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஃபோர்த் பாருங்கள் மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் ரீசெட் பை ஹேண்ட் சர்க்கியூட் பிகம்ஸ் கம்ப்ளீட் ஒன்ஸ் அகைன். ஓகேவா? ஃபிஃப்த்து பாருங்கள் ஃபியூஸ் சேஃப்டி டிவைஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த்து ரோமன் பாருங்கள். அனலாக் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வாட்டர் பைப். வாட்டர் பைப். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இது கூட நம்ம கம்பேர் பண்ணலாம், ஒயர் கூட கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு காப்பர் கண்டக்டர். காப்பர் கண்டக்டர். அப்போ உட்டை இது கூட கம்பேர் பண்ணலாம், இன்சுலேட்டர். ஓகேவா? தேர்டு பாருங்கள் லென்த் மீட்டர் ஸ்கேல். லென்த் மீட்டர் ஸ்கேல். அப்போ கரண்ட்டு அம்மீட்டர். கரண்ட் அம்மீட்டர். ஃபோர்த்து பாருங்கள் மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர். மில்லி ஆம்பியர் வந்து 10 to the power of -3 சொல்கிறோம். அப்போ மைக்ரோ ஆம்பியருக்கு 10 to the power of -6 ஆம்பியர். ஓகேவா? அடுத்தது செவன்த் ரோமன். வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்? ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ட்ராவல்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 1/100th டைம் த ஸ்பீட் ஆஃப் லைட் 0.0002 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி? ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் சீமன்ஸ் பை மீட்டர். சிம்பிள் எழுதிக்கோங்க S/M. நெக்ஸ்ட் தேர்டு கொஷின். நேம் த டிவைஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி எதுக்கு நம்ம ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் செல்லு தான். ஸோ ஆன்சர் இஸ் எலக்ட்ரிக் செல். ஃபோர்த்து பாருங்கள் டிஃபைன் ஃபியூஸ். ஆன்சர் கொடுத்துருக்காங்க. Electric fuse is a safety device which is used to household wiring and in many appliances. Fifth question பாருங்க. Name some device that run using heat effect of electric current. ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்ட்னால யூஸ் ஆகக்கூடிய ஹீட்டிங் எஃபெக்ட் தரக்கூடிய அப்ளைன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் எலக்ட்ரிக் பல்ப், கைசர், அயன் பாக்ஸ். ஓகேவா? அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். நேம் ஃபியூ இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்னால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாதது தான். ரப்பர், வுட், பிளாஸ்டிக், கிளாஸ். ஓகேவா? செவன்த் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் எ பேட்ரி? ஸோ ஆன்சர் பாருங்கள். பேட்ரிஸ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் an or one or more cells whose chemical reactions create a flow of electrons in a circuit. ஓகேவா? ஸோ அடுத்த ரோமன் பாருங்கள். எய்த் ரோமனில் ஃபஸ்ட் கொஷின் வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகேவா? வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. an electric current is measured by the amount of electric charge moving per unit time at any point in the circuit. The conventional symbols of current is I. ஓகேவா? ஸோ இது புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் parallel circuit and series circuit இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஸ்னாவே டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. parallel circuit எழுதிக்கோங்க, சீரிஸ் சர்க்கியூட் எழுதிக்கோங்க. 2 மார்க்குன்றதுனால 2 பாயிண்ட் எழுதினா போதுமானது. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கனெக்டட் பை பிரான்ச்சஸ். பேரல் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு பிரான்ச்சஸாக தான் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? சீரிஸ் சர்க்கியூட்டில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லூப் கனெக்ஷன். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பல்ப்ஸ் பிரைட்டர். பேரலில் பொறுத்த வரைக்கும் பல்ப் எல்லாமே பிரைட்டாக இருக்கும். அதே சீரிஸ் கனெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் பல்ப்ஸ் டிம்மர். ஓகேவா? அடுத்தது
தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி? ஓகேவா, இல்லை டிஃபைன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இதுக்கு ரெண்டுத்துக்குமே இதுதான் ஆன்சர். புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கண்டன்சன் இஸ் த மெஷர் ஆஃப் த மெட்டீரியல் ability to conduct an electric current. ஓகேவா, electrical conductivity or specific conduction is the measure of a material ability to conduct an electric current. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம 2 மார்க் முடியுது. அடுத்து நம்ம 5 மார்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் எக்ஸ்பிளைன் டெலிஃபோன். ஓகேவா, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம டெலிஃபோனை பற்றி கொஞ்சம் டீப்பாகவே சொல்லியிருக்கோம். ஸோ இதை புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், இதுக்கு டயக்ராம் வரையணும்னு அவசியம் இல்லை. கவனிங்க. இன் டெலிஃபோன் a changing magnetic effect causes a thin sheet of metal to vibrate. The diaphragm is made up of a metal that can be attracted to magnet. First point பாருங்க. The diaphragm is attached to spring that is fixed the earpiece. Second point பாருங்க. When a current flows through the wire, the soft iron bar becomes an electromagnet. Third point பாருங்க. The diaphragm becomes attracted to the electromagnet. Fourth point பாருங்க. As the person on the other end of the line speak, his voice causes the current in the circuit to change. This causes the diaphragm in the earpiece to vibrate, produce sound. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் எழுதி படித்து எழுதி பாருங்கள். அடுத்த கொஷின், எக்ஸ்பிளைன் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகேவா, எக்ஸ்பிளைன் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னாலையும் எக்ஸ்பிளைன் ஹீட்டிங் எஃபெக்ட்னாலையும் இதுதான் ஆன்சர் எழுத போகிறோம். இதை புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. when an electric current passes through a wire, the electric energy is converted to heat. In heating appliance, the heating element is made up of material with a high melting point. And example of such a material is nichrome. nichrome அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். an alloy of nickel, iron, chromium. சரியா, இதுக்கு டயக்ராம் வரையணும்னு அவசியம் இல்லை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். the heating effect of electric current has many practical application. the electric bulb, geyser, iron box, immersible water heater, and based on this effect, these appliances have heating coil of high resistance. ஓகேவா, ஸோ இந்த 2 5 மார்க்குமே ரொம்ப சின்ன 5 மார்க் தான். நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியோடைய எவாலுவேஷன் பார்ட் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எழுத வேண்டியது எழுதி படித்து எழுதி பாருங்கள். அப்போ தான் வரக்கூடிய தேர்வில் உங்களால் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.